அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எண்ணற்ற படைப்புகளை படைத்து அவர்களில் மிகவும் சிறந்த உயர்ந்த கண்ணியமான படைப்பாக மனிதர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். சிறந்த உயர்ந்த கண்ணியமான படைப்புகள் மாத்திரமில்ல, அல்லாஹ்விற்கு ஆக விருப்பமான படைப்பினங்கள் என்றால் அவனால படைக்கப்பட்ட மனிதர்கள் தான். இந்த மனிதர்களுக்காக உலகத்தில் உள்ள அனைத்தையும் வசப்படுத்தி தந்திருக்கிறான். 7 வானங்களையும் நமக்காக, பூமிகளையும் நமக்காக. அதனால தான் மனிதன் இப்பொழுது இந்த புதிய யுகத்துல மேலே சென்ற எத்தனையோ ஆச்சரியமான வேலைகளை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றான். பூமிக்கு கீழால சென்று எத்தனையோ வகையான புதிய புதிய ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றான். 7 வானங்களும் நமக்காக, பூமிகளும் நமக்காக, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களும் நமக்காக. இந்த காற்றை வீச செய்திருக்கிறானே அது மனிதர்களுக்காக. நாம் ஒவ்வொரு நேரமும் பல மூச்சுகளை உள்ளே இழுக்குகின்றோம், கெட்ட மூச்சை வெளியிலே விடுகின்றோம். அதற்கும் ஒரு காற்றுடைய அழுத்தம் தேவை. மனிதர்கள் மேலே செல்ல செல்ல ஆக்சிஜன் காற்றுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும். மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் அல்லாஹ் காற்றை வீச செய்திருக்கின்றான். குர்ஆன்ல கூறுகின்றான், நான் நாடிவிட்டேன் என்றால் இந்த காற்றுடைய ஓட்டத்தை நிறுத்தி விடுவேன். காற்றுடைய ஓட்டம் நின்று விட்டது என்றால் தரையிலே மட்டுமல்ல, ஆங்காங்கே கடல்கள் செல்லக்கூடிய கப்பல்களால கூட நகர முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். காற்றையும் நமக்காக, வானிலிருந்து பொழியக்கூடிய மழையையும் நமக்காக, அந்த மழையை பொழிய வைப்பதற்காக எத்தனையோ அதற்கு முன்னாலான பல வேலைகளை அல்லாஹ் செய்கின்றான். அலம் தர அன்னல்லாஹ யுஸ்ஜி ஸஹாபா ثم يؤلف بينه ثم يجعله ركاما فترى الودق يخرج من خلاله. நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ் தான் மெதுவாக மேகங்களை இழுத்து கொண்டு வருகின்றான். அதற்கு பின்னால அவைகளை சேர்க்குகின்றான். ஆங்காங்கே சிதறி இருக்கக்கூடிய மேகங்களை இழுத்து கொண்டு வந்து அவைகளை இணைத்து அதற்கு பின்னால அவைகளை ஒன்றுக்கு மேலால ஒன்றால இணைத்து அந்த மேகங்களுக்கு மத்தியிலே இருந்து நீர் கொட்டுவதை, மழை பொழிவதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் உலகத்தில் அமைதியாக வாழணும், அவர்கள் சந்தோஷமாக வாழணும், அவர்கள் நிம்மதியாக வாழணும், அவர்களுக்கு எந்த வகையான ஆபத்துகளும் நிகழக்கூடாது என்பதற்காக மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்குகின்றான். முழு உலகத்தில் உள்ள எல்லோரும், இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களா பிறந்த அத்துணை பேர்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை வைத்து பார்க்க பாதுகாக்குகின்றான். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 மலக்குமார்கள். காலையில 4 மலக்குமார்கள், மாலையில 4 மலக்குமார்கள். தஃப்சீரில் மிக தெளிவாக வருகின்றது. நம்முடைய செயல்களை பதிவு செய்வதற்கு காலையில 2 பேர், மாலையில 2 பேர். நம்மை பாதுகாப்பதற்கு என்று காலையில 2 பேர், மாலையில 2 பேர். குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், லஹு முஅக்கிபாத்துன் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவர்களை பாதுகாப்பதற்காக முன்னாலும் பின்னாலும் நம்முடைய மலக்குமார்கள் இணைந்து சேர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் கலா கதறல எழுதிய விதியை தவிர வேற எந்த ஆபத்தும் இந்த மனிதனை தொட்டுவிடக் கூடாது. 24 மணி நேரமும் ஒரு தாய் பிள்ளைய பாதுகாக்கலுமா, அல்லது ஒரு சேவண்டால கண்காணிக்கலுமா,
அவர்களுக்கு எத்தனையோ சொந்த தேவைகள் இருக்கும். மேக்சிமம் அவர்கள் பாதுகாப்பார்கள். அவர்கள் இல்லாத நேரத்தில் என்னென்னமோ எல்லாம் நடந்து விடலாம். ஆனால் அல்லாஹ் தக்தீரில் எழுதியதை தவிர வேற எந்த ஒன்றும் நடந்து விடாமல் இருப்பதற்கு மலக்குமார்கள். நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை பதிவு செய்வதற்கு வேறாக 4 மலக்குமார்கள். மாயல் ஃபிதுமின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் பதிவு செய்ய இன்ன 2 மலக்குமார்கள் காலை பொழுதுல, இன்னும் 2 மலக்குமார்களை மாலை பொழுதுல அல்லாஹ் வைத்திருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் இந்த மனிதன் கண்ணியமானவன், கௌரவமானவன்? இவனின் மூலமாக உலகத்தில் பல லாபங்களும் நடக்கலாம், சில வேளைகளில் நஷ்டங்களும் ஏற்படலாம். இவனின் மூலமாக உலகத்தில் பல கைறுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் அவன் ஷைத்தானுடைய வலையில வீழ்ந்து விட்டால் பல நஷ்டங்கள் ஏற்படும். அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு பிரபஞ்சத்தை படைத்து நாங்க மனம் போன போக்கிலே வாழ்ந்து விடாமல் இருப்பதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அவ்வப்போது அனுப்பி வைத்து அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் இறை வேதங்களையும் இறக்கி வைத்து, சொஹ்புகளையும் இறக்கி வைத்து, கடைசியில வந்த நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனையும் இறக்கி வைத்து வழிகாட்டினான். ஒவ்வொரு கட்டத்தில் நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது. வெறும் வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல, நம்முடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வியாபாரங்களாக இருக்கலாம், இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஏன் ஆட்சி அதிகாரங்களாக இருக்கலாம். இவைகள் அனைத்திற்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டி இருக்கின்றான். அல்லாஹ் இந்த அளவுக்கு நமக்கு அருட்கொடைகளை பாக்கியங்களை செய்து நபிமார்களையும் அனுப்பி இந்த மக்களுக்கு வழிகளை காட்டி அதற்கு பின்னாலும் இந்த மனிதர்கள் அல்லாஹுடைய அனைத்து அருட்கொடைகளையும் அனுபவித்து அவனுக்கு மாறு செய்கின்ற நேரத்தில் தான் அவர்களை அல்லாஹ் தண்டித்தும் கண்டித்தும் வேதனைகளை இறக்கியும் இருக்குகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால கடந்த கால வரலாறுகளை குர்ஆனில் அல்லாஹ் பல வரலாறுகளை பற்றி பேசுகின்றான். அல்லாஹுடைய அருட்கொடைகளை அனுபவித்து விட்டு உலகத்தில் யார் யார் மாறு செய்தார்களோ, அது தனிநபராக இருக்கலாம், ஆட்சியாளர்களாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், அவர்கள் ஒவ்வொருவருடைய முடிவு எவ்வாறு ஆனது என்பதை பற்றி குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். குர்ஆன்ல சூரத்து சபா என்ற ஒரு அத்தியாயம், அவர்களுக்கு சபாவாசிகள் என்று சொல்லப்படும் யமன் பிரதேசங்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமான சில அருட்கொடைகளை பாக்கியங்களை கொடுத்திருந்தான். பொதுவாக பிரயாணம் செய்யற நேரத்தில் ஆரம்ப காலங்கள்ல நீருக்குரிய ஏற்பாடுகள் இருக்காது. அவர்கள் நீரை எடுத்துக்கொண்டு தான் செல்ல வேண்டும். இப்பொழுது தான் அந்த ஒட்ட பொட்டில் எல்லாம் சமீப காலமாகத்தான் வந்திருக்குது. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கே தெரியும், மக்காவிலிருந்து மினாவுக்கு போற நேரத்துல தண்ணி பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு தான் போவாங்க. இப்ப மாஷா அல்லாஹ் பல ஏற்பாடுகள் நடந்திருக்குது. பல 1000 வருடங்களுக்கு முன்னால அந்த சபாவாசிகளுக்கு அல்லாஹ் பல அருட்கொடைகளை கொடுத்தான். சூரத்து சபாவுல குறிப்பிடுகின்றான், லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னதானி அய்யமீன் வ ஷிமால் குலூ மிர் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரூ லஹ் பல்தத்துன் தய்யிபத்துன் வ ரப்புன் கஃபூர். அந்த சபாவாசிகள் வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுது ஜன்னதானி ஐயமீனி வ ஷிமால், வலது பக்கங்கள்ல 2 தோட்டங்கள், இடது பக்கங்கள்ல 2 தோட்டங்கள். அந்த தோட்டங்களில் பழங்கள், எல்லா வகையான பழங்கள் நிறைந்து காணப்படும். இந்த அளவுக்கு இந்த தப்சீர் ஃபத்ஹுல் கதீர்ல பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய தலையில ஒரு கூடையை கட்டி கொண்டு அந்த தோட்டத்திற்குள்ளே சென்று கொஞ்ச நேரம் அவ சுத்தி விட்டு வெளியிலே வந்தால் அவளுடைய கூடை நிறைந்து விடுமாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் பழங்களை கொண்டு அவர்களுக்கு பரக்கத் செய்தான். அல்லாஹ்வே சொன்னான், குலூ மிர் ரிஸ்கி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய இந்த ரிஸ்க உணவை தாராளமா சாப்பிடுங்க. ஆனா வஷ்குரு லஹு, அவனுக்கு நீங்க நன்றி பாராட்டுங்கள். பல்தத்துன் தய்யிபா, ரொம்ப செழிப்பான ஒரு ஊர், மனமான ஊர்.
ரப்புன் கஃபூர், உங்களோட பாவங்களையும் அவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். இந்த அளவுக்கு வருது. அவர்கள் காலையில பிரயாணத்தை ஆரம்பித்தால் பகலையில ஒரு ஊரை அடைவார்கள். மீண்டும் பகலையில பிரயாணத்தை ஆரம்பித்தால் மாலையில இன்னும் ஒரு ஊரை அடைவார்கள். இவ்வாறு 4 மாதம் தொடர்ந்து பிரயாணம் செய்யலாம். கிட்டத்தட்ட 4200 கிராமங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருந்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு செழிப்புகளை கொடுத்தான். சில கிதாபுகள்ல வருது, அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நுளம்புகளை கூட அவங்க காணல, கொசுக்களை கூட அவர்கள் காணல்ல. மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹ் ஏற்படுத்தாமல் அந்த அளவுக்கு அவர்களுக்கு சொகுசான வாழ்க்கை. அந்த விவசாய பயிர்களுக்கு அரிம் என்று சொல்லக்கூடிய, அதற்கு மரிப் என்று சொல்வார்கள், இன்று வரைக்கும் இருக்குது. 1987 அந்த அணைக்கட்டை புதிதாக புனர் நிர்மாணித்ததாக சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யமன்ல அந்த அணைக்கட்டிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் நீரை அனுப்பி வைத்தான். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், மறுமுனையில அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒரு நபி அல்ல, 2 நபி அல்ல, கிட்டத்தட்ட 13 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆனால் அந்த 13 நபிமார்களையும் அந்த மக்கள் நிராகரித்து விட்டார்கள். 13 நபிமார்களுடைய அந்த வழிகாட்டுதலை, அவர்களுடைய அறிவுறுத்தல்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ளல. இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் புறக்கணித்தார்கள். فَأَرْسَلْنَا عَلَيْهِمْ سَيْلَ الْعَرِمِ وَبَدَّلْنَاهُمْ بِجَنَّتَيْهِمْ جَنَّتَيْنِ ذَوَاتَيْ أُكُلٍ خَمْطٍ وَأَصْلٍ وَشَيْءٍ مِّنْ سِدْرٍ قَلِيلٍ. நம்முடைய தூதர்களை புறக்கணித்ததனால மரிப் என்று சொல்லக்கூடிய அந்த அணைக்கட்டையை உடைக்க செய்து அவர்களுடைய இவ்வளவு பிரமாண்டமான அந்த தோட்ட பகுதிகளை நாம் ஒரு புயல் காற்று அடித்தா எப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரி அந்த பிரமாண்டமான பகுதிகளை ஆக்கி வைத்தோம். இறுதியில் அவர்கள் அது கசப்பும் புளிப்பும் நிறைந்த சில மரங்களும் சில இலந்தை மரங்களை தவிர வேறொன்றுமே இல்லாத ஒரு சுடுகாடு மாதிரி நாங்கள் ஆக்கிவிட்டோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், நம்மை நிராகரித்தவர்களுக்கு நாம் இவ்வாறு தான் கூலி கொடுப்போம். யார் யார் நம்முடைய அருட்கொடைகளை பாவித்து அதற்கு நன்றி செலுத்தாமல் இருப்பார்களோ, நாம் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு இவ்வாறல்லவா கூலியை கொடுக்க முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து சபாவுல குறிப்பிடுகின்றான். இது ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை அனுபவித்து அவர்கள் துஷ்பிரயோகம் செய்தார்கள், மிஸ்யூஸ் பண்ணினார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல்ல. அதனால அவர்களை அழித்த வரலாறை அல்லாஹ் தனியாக ஒரு சூரா சபா என்றே இறக்கி வைத்து அதிலே விபரமாக கூறுகின்றான். அடுத்தது ஒரு தனி நபருடைய இன்னும் ஒரு சரித்திரம். நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வரலாறு தான். அதுதான் காரூன் என்று சொல்லக்கூடிய பெரிய செல்வந்தன். அவனுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் கொடுத்தான், ஆட்சி அதிகாரங்களையும் கொடுத்தான். குர்ஆனிலேயே அவனுடைய வரலாறை குறிப்பிடுகின்றான். அவன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறிய தந்தையுடைய அல்லது மாமியுடைய மகள் தான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் உள்ளவன் தான். ஃபபகா அலைஹிம், ஆனால் அந்த கூட்டத்திற்கு அவன் பல அநியாயங்களை செய்தான். பல அநியாயங்களை அந்த மக்களின் மீது அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விட்டான். அவனுக்கு நாங்க கொடுத்த சொத்து வஆதைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா. நல்ல பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த பெரிய ஒரு ஆண்களுடைய கூட்டம் அவனுடைய பணம் வைக்கப்பட்டிருக்கிற அல்லது அந்த தங்கம் வெள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொக்கிஷங்களுடைய சாவிகளை பெரும் பலம் கொண்ட ஒரு கூட்டம். தஃசீர்ல வருது 40 பலசாலிகள் அந்த சாவிகளை சுமந்து செல்வார்கள் என்றால் அவனுக்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியங்கள் எவ்வாறு இருக்கும். வஅதைனாஹு மினல் குனூஸ்
ما إن مفاتيحه لتنوء بالعصبة أولي القوة إذا قال له قومه لا تفرح إن الله لا يحب الفرحين. அவனுடைய கூட்டம் சொன்னார்கள், நீ ஆணவத்தால, நீ மமதையால, பெருமையால மிச்சம் துள்ளாதே. அல்லாஹ் துள்ளக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். இது அல்லாஹ்வால் உனக்கு தரப்பட்டது தான். அந்த நேரத்தில் மாற்றமாக அல்லாஹ் தந்த செல்வம் நாங்க ஒவ்வொருவரும் நினைக்கணும், இது அல்லாஹ்வால தரப்பட்டது தான், அல்லாஹ்வால தரப்பட்டது தான். அல்லாஹ் உனக்கு தந்ததிலிருந்து முதலாவது அத்தாரல் ஆகிரா, ஆகிராவை தேடுங்க. ஏழைகள் மட்டுமல்ல, செல்வந்தர்களும் ஆகிராவை தேடணும். செல்வத்திற்குரிய மிக முக்கியமான 3 நிபந்தனைகள். ஒன்று, தாருல் ஆகிராவை தேடுங்க, மறுமையை சம்பாதிங்க. மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். நீங்க சம்பாதித்த ஒவ்வொரு பணத்தை பற்றியும், நீங்க செலவழித்த ஒவ்வொரு சதத்தை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்பதாக வேற ஹதீஸ்ல மிக தெளிவாக வந்திருக்குது. எப்படி சம்பாதித்தீங்க, எப்படி செலவழிச்சீங்க? நினைக்கிற மாதிரி சம்பாதிக்கவும் மேலா, நினைக்கிற மாதிரி செலவழிக்கவும் மேலா. அதனால நீங்க ஆகிராவை தேடுங்க. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. ஆனா உலகத்தில் உள்ள உங்களுக்குரிய பங்கை நீங்க மறந்துட வேண்டாம். உலகத்துல நீங்க அனுபவிக்கணும்டா உங்களுடைய வீடு, உங்களுடைய உணவு, உங்களுடைய உடை, அனுமதிக்கப்பட்டவைகளை தாராளம் நீங்க செய்யுங்க. ولا تنس نصيبك من الدنيا واحسن كما احسن الله اليك. அல்லாஹ் உனக்கு உபகாரம் செஞ்ச மாதிரி நீங்க மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டிய மாதிரி நீங்க மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக் வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த். ஆனா பூமியில குழப்பம் பண்ணாதீங்க, பூமியில அநியாயமான அக்கிரமமான காரியங்களை செய்யாதீங்க. இந்த 3வது துண்டை சிலர் வெளிநாடுகள்ல, அதுல விசேஷமா அரபு நாட்டில் உள்ள பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவர்கள் ஹெல்ப் பண்றாங்க, உதவிகளை செய்யறாங்க. கஷ்டப்பட்ட ஏழையான நாடுகளுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்கறாங்க. ஆனால் மறுமுனையில குழப்பமும் பண்ணுகிறார்கள். இப்ப புதுசா நீங்க அந்த ரியாதுடைய உற்சவத்தை சில பேரை நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. எத்தனை வகையான ஆடம்பரம், அநியாயம், கூத்து, களியாட்டம், கும்மாளம். ஹஜ்ஜுக்கு போவதற்கு கோட்டா, ஆனா அந்த கூத்தல கலந்து கொள்ள எந்த கோட்டாவும் இல்ல. முழு உலகத்திலிருந்து எத்தனை மில்லியன் மக்கள் வாராண்டாலும் வரையிலும் அதுக்கு ஒரு வரையறை ஒன்று இல்ல. ஆனா ஹஜ்ஜுக்கு வரையறை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சிலர்கள் நினைக்கிறாங்க, நான் நல்ல வேலையை செய்யத்தானே செய்கிறேன், நான் சதக்கா கொடுக்கிறேன், நான் தான தர்மம் செய்கிறேன், ஏழை எளியவர்களுக்கு நான் அள்ளி கொடுக்குகின்றேன். ஆனா கடைசியில் அல்லாஹ் கூறுகின்றான், பூமியில நீங்க குழப்பம் பண்ணாதீங்க, பாவங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து குழப்பம் பண்ணாதீங்க. அல்லாஹ் குழப்பம் பண்ணக்கூடியவர்களை விரும்ப மாட்டார் என்று சொல்லி உலக மக்களுக்கு படைப்பினைக்காக அந்த காரூன் என்ன செய்தான்? அவனுடைய இருந்த முழு சொத்து செல்வங்களையும், அவனுடைய பிரமாண்டமான மாளிகை, அதில் அவன் அமர்ந்து அவனுடைய ஊரில் உள்ள ரிவாயத்தைகள் 4000 பேர் குதிரைகள்ல, கோவேறு கழுதைகள்ல, அதில் தங்க விரிப்புகளை விரிக்க வைத்து, ஆபரணங்களை அணிய வைத்து, மிக பிரமாண்டமான அவரை புடைசூழ மக்களுடன் அவனுடைய வீட்டுக்கு முன்னால் நிற்குகின்றான், வலம் வருகின்றான். அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினைக்காக நாங்க அவனையும் அவனுடைய மாளிகையையும் சேர்த்து நாங்க பூமிக்குள்ளே விழுங்க செய்தோம். அந்த காலத்துல இந்த வீடியோ கேமரா எல்லாம் இருந்து அதையும் பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல அநேகமாக அவைகள் ஒன்றும் இல்ல, இருந்திருந்த பார்த்திருக்கலாம். அவனையும் அவனுடைய மிகப்பெரிய மாளிகை, அவனுடைய அனைத்து சொத்துக்களையும் நாங்க பூமிக்குள்ளே ஒழுங்க செய்தோம். அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அவனை பாதுகாக்க முன்னால வரல.
நபியுடைய ஹதீஸ். அவன் தொடர்ந்து பூமிக்குள்ளே சென்று கொண்டே இருப்பதாக வேற சில ஹதீஸ்கள்ல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல இது போன்ற பல வரலாற்று சம்பவங்களை நாங்க பார்க்கலாம். உலகத்தில் அல்லாஹ் பாக்கியங்களை கொடுப்பான், செல்வங்களை கொடுப்பான், ஆரோக்கியத்தை கொடுப்பான், பணத்தை கொடுப்பான், குழந்தைகளை கொடுப்பான். ஆனால் இவைகள் அனைத்தையும் கொடுத்து இவைகளை அனுபவித்து விட்டு அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை மிக கடுமையானது. அதத்தான் சூரா ஆல இம்ரான்ல வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக், நாங்க இதற்கு முன்னாலும் பல ரசூல்மார்களை பல சமூகத்தார்களுக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் அந்த சமூகத்தார்கள் எல்லா ரசூல்மார்களையும் ஏற்றுக்கொள்ளல, சிலர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபஅഖذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون. இப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு வறுமையை கொண்டு அவர்களுக்கு நோயை கொண்டு அவர்களை பிடித்தோம். ஏன் மீண்டும் அவர்கள் திரும்பி வரணும், மீண்டும் அவர்கள் தௌபா செய்யணும். ஆனால் நம்முடைய வேதனைகள் வந்த நேரத்தில், நம்முடைய தண்டனைகள் வந்த நேரத்தில் அவர்கள் நம் பக்கம் வந்திருக்க கூடாதா என்றாலும் வலக்கின் கஸத் குலூபுஹும், சிலர்கள் அவங்களோட அந்த கௌரவ பிரச்சனை இருக்குது. இப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தெரிஞ்சிட்டேன்டா மக்கள் என்ன பேசுவாங்க, அதனால வலக்கின் கஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சமாக மாறி அவர்கள் செய்யற வேலை நல்ல வேலை என்று சொல்லி ஷைத்தான் அலங்கரித்து காட்டிக் கொண்டே இருந்தான். அதற்கு பின்னால் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் எதை கொண்டு எச்சரிக்கை செய்யப்பட்டார்களோ அதை மறந்த நேரத்தில், இன்றைக்கு யாரும் காரணம் சொல்லல, எனக்கு தெரியாது, யாரும் என்கிட்ட சொல்லல, யாரும் எனக்கு ஞாபகப்படுத்தல. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நாட்டில் எல்லா இடங்களிலேயும் ஆங்காங்கே ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், மஸ்ஜித்களாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம். அதனால யாரும் எனக்கு இந்த செய்தி கிடைக்கலன்னு சொல்லல. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கு எதை கொண்டு எச்சரிக்கை செய்யப்பட்டதோ அதை அவர்கள் மறந்த நேரத்தில் நாங்க எல்லா சுகபோகங்களையும் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம், திறந்து கொடுத்தோம். நாம் கொடுக்கப்பட்டதை கொண்டு அவங்க ரொம்ப ஆனந்தம் அடைந்து சந்தோஷம் அடைந்து அந்த இன்பத்துல, அந்த என்ஜாய்மெண்ட்ல, அந்த அனுபவிக்கிறதுல, அந்த ஆடம்பரத்துல மூழ்கி இருந்த நேரத்துல அகதனாஹும் பக்தா, அவர்களை நாங்க திடீரென்று நாங்க பிடித்து விட்டோம். ஃபைதாஹும் முப்லிசூன், அவர்கள் நம்பிக்கை இழந்ததாக மாறிவிட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஒவ்வொரு காலத்துல நாங்க பார்க்கலாம், ஒவ்வொரு காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் அந்தந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள். அதையும் மீறி அந்த மக்கள் நஃப்ஸுக்கு ஷைத்தானுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு அவர்கள் செய்கிற அநியாயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அவர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான், அல்லது அவர்கள்ட்ட இருந்த நிஅமத்துகளை பறித்திருக்கின்றான். 1960-61களில் இந்தியாவுடைய பெரிய ஒரு அறிஞர் அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உலகம் போற்றக்கூடிய ஒரு மாமனிதர், பெரிய அறிஞர், அவர் பர்மாவுக்கு செல்கின்றார். அவர் செய்த அந்த பயான் தனியா ஒரு புத்தகமாக வந்திருக்குது. அவர் அந்த பர்மாவில் இருந்த செழிப்புகளை பார்த்து, அந்த பர்மாவில் அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை பார்த்து, அந்த பர்மாவுடைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் செய்திருந்த பாக்கியங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க இஸ்லாத்துல உறுதியாக இருங்க, இஸ்லாமிய கலை கலாச்சாரங்களை நீங்க விட்டு விடாதீங்க, இந்த நாட்டுடனும் நேர்மையுடன் இருங்க, இந்த மண் உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க, அதனால் இந்த நாட்டுடைய மக்களுடன் அன்பாக இரக்கமாக இருக்கணும், ஆனால் நேர்மையாக இருக்கணும், நீங்க நேர்மையுடன் நீதமாக நடந்து கொள்ளணும், யாரின் மீதும் எந்த வகையான அநியாயங்களை செய்யக்கூடாது.
முக்கியமான கடமைகள். ஜகாத்துகளை கணக்கு பார்த்து கொடுக்கணும், சதகாக்களை கொடுக்கணும், ஏழை எளியவர்கள் மீது நீங்க இரக்கம் காட்டணும் என்று மிக நீண்ட ஒரு பயானை அவர்கள் செய்து அதில் இறுதியில கூறுகிறார்கள். இந்த மக்களுடன் நீங்க எப்படி கலந்து உங்களோட அகலாக்கான உங்களோட பண்புகளால உங்களோட குணத்தால இந்த நாட்டு மக்களை நீங்க எப்படி கவரணும் என்று அவர் எழுதுறாரு. இந்த ஊரை விட்டும் நீங்க போக நினைத்து அவங்க விட மாட்டாங்க. நீங்க போற பாதையில் அவர்கள் வந்து படுத்துக் கொள்வார்கள். நீங்க எங்கட ஊரை விட்டும் போகாதீங்க, உங்களால இந்த கயிறுகள் நலவுகள் நன்மைகள் எங்கட நாட்டுக்கு நடந்திருக்குது என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவுல நீங்க நாட்டுடைய நிலைமையை மாத்தணும் என்று சொல்லி அவர்கள் நான் நம்புற மாதிரி ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால தான் மரணித்தார்கள். அவர்களுடைய ஜனாசா தொழுகைய ஹரம் ஷரீஃப்ல ஏலான் செய்து ரமதான்ல தராவீஹுக்கு பின்னால அவருடைய காயிப் ஜனாசா தொழுத அந்த நிகழ்வு நமக்கும் ஞாபகம். நாங்க உம்ராவுக்கு சென்றிருந்த வேளையில் அதிலையும் கலந்து கொண்டோம். ஆனால் அந்த மனிதர் பெரிய மனிதர் சொல்லி ஒரு 15-20 வருடம் கழியல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டுல நான் இது யாரையும் தவறாக சொல்லல, வெறும் உதாரணத்திற்குத்தான் அவர்களை வைத்து நாங்களும் படிப்பினை பெறணும் என்பதற்காக யாரையும் நாங்க தவறாக சொல்ல இயலாது. நல்லவர்களும் இருக்கிறார்கள், இருந்திருப்பார்கள். ஆனால் உலகத்துடைய நடவடிக்கைகளை நாங்க பார்க்கணும். ஒரு 15-20 வருடத்துல அந்த நாட்டுல வாழ முடியாமல் இறுதியில் அந்த நாடுகளை விட்டு நீங்க பல நாடுகள்ல அமெரிக்காவிலையும் அந்த பர்மி சகோதரர்கள் இருக்கிறாங்க, கனடாவிலையும் இருக்கிறாங்க, பல நாடுகள் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்முடைய பக்கத்து நாடு இந்தியாவுல சென்னையில பர்மா பஜார் இருக்குது. அது என்ன பெரிய ஷாப்ஸா பர்மா பஜார்? சின்ன சின்ன பெட்டி கடைகள். இப்பயாவது கொஞ்சம் அதை பெருசா செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு முன்னால பேமெண்ட் கடை மாதிரி தான் அந்த பர்மா பஜார் எவ்வாறு உருவானது? ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால அங்க வாழ முடியாமல் அங்கிருந்து அவர்கள் வந்து வேற வழி இல்ல பேமெண்ட் கடைகளை வைத்தார்கள். இப்போது கூட பங்களாதேஷ்ல நான் நம்புறேன் 1 மில்லியனை விட கூடுதலான மக்கள் அங்க சிரமப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு அவர்களுக்கு வாக்குரிமையும் இல்லை, அவர்களுக்கு அந்த நாட்டுக்கு திரும்பியும் போக முடியாத ஒரு துர்பாக்கிய நிலை அந்த மக்களுக்கு இருக்குது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாம் எதை சொல்ல இது வெறும் ஒரு உதாரணம். நீங்க நினைத்தீங்கன்னா இது போன்ற உலகத்துல பல பாகங்கள் உங்களுக்கு நீங்க யோசித்தீங்க, சிந்தித்தீங்க, சரித்திரங்களை படித்தீங்கன்னு எங்களுக்கு முன்னால வரும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களுடைய பாதைகளையும் வாசல்களையும் திறந்து கொடுப்போம். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, நாம் கொடுக்கப்பட்டதில் அவங்க சந்தோஷமாக மூழ்கி அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் அஹதனாஹும் பக்தா, அவர்களை திடீர் என்று பிடிப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. இது ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொருந்தும். விசேஷமாக நமது நாட்டுக்கும் 100% பொருந்தும். நாங்க பார்க்கலாம், அந்த கொரோனாவுக்கு பின்னால ஈஸ்டர் சண்டே அட்டாக்கு பின்னால இந்த மாதிரியான சுறுத்தல், இந்த மாதிரியான பயமுறுத்தல், எப்படியான அழுத்தங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அவைகள் அனைத்தும் நீங்கி இப்போ ஒரு சுமூகமான ஒரு அமைதியான ஒரு சூழல்ல வாழ்வதை போன்று காட்சி தருகின்றது. அதனால மற்றவர்களை விடுவோம். நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை மாத்திரம் இந்த இடத்துல முன்னால வைத்து நாங்க பேசுகின்றோம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, எங்களுக்குத்தான் கட்டளைகளும் உத்தரவுகளும், நமக்குத்தான் எச்சரிக்கைகள். மற்றவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம். அவங்க நினைக்கிற மாதிரி வாழ்வாங்க. அவங்க வந்திருக்கிறதை என்ஜாய் பண்ண, அனுபவிக்க. மரணித்ததற்கு பின்னால அவர்களுக்கு அல்லாஹ் பயங்கரமான நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறான், ஹிதாயத் இல்லாவிட்டால். ஆனா நானும் நீங்களும் யோசிக்கணும், இப்படியான சலுகைகளை பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்றைக்கு வியாபாரம் செய்யறவங்க எப்படி வியாபாரம் செய்யறாங்க? எத்தனை வகையான ஆடைகள், எத்தனை வகையான உணவு வகைகள் வீட்டுல உட்கார்ந்து கொண்டு ஆர்டர் பண்ணின
half an hourல நீங்க எதை விரும்புறீங்களோ அது நம்முடைய வீட்டுக்கு வந்து சேருதா இல்லையா? பிரயாணம் சேராண்டா அந்த நீங்க போற இடத்தை அடிச்சீங்கண்டா அதுவே உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்குது. விமான பயணம் உண்டா 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் செய்யற விமான பயணம், அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுல தனி அறை, அதுல குளிக்கணுமா, அதுல தூங்கணுமா, இல்ல ஏற்பாடுகள். குரூஸ் ட்ரிப் என்று சொல்லி கடல் பிரயாணம் 2 மாதம் 3 மாதம் இன்றைக்கு பல $1000 செலவழிச்சு அல்லாஹ் உலகத்தை இப்படித்தான் திறந்து தந்திருக்கிறான். அது விமான பயணமாக இருக்கலாம், கடல் பிரயாணங்களாக இருக்கலாம், களியாட்டங்கள், கூத்துக்கள், கும்மாளங்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு வேடிக்கைகளாக இருக்கலாம், பெரியவர்களுக்குரிய வைத்தியங்களாக இருக்கலாம். எத்துணை வகையான ட்ரீட்மெண்ட், எத்துணை வகையான சிகிச்சை முறைகள், உடலை பிளக்காமல் வகை வகையான அந்த வைத்திய சிகிச்சை முறைகள், அதற்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் மருந்து வகைகளும் வந்து இன்றைக்கு நாங்க பார்க்கலாம். ஒரு சிலர் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை பணத்தை கொடுத்து அவர்கள் அதில் மூழ்கி இருக்கிறார்கள். இடையிடையே கொஞ்சம் சதக்காவை கொடுக்கிறாங்க, ஜகாத்தை கொடுக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி நாங்க செய்யாவிட்டால் கடந்த காலங்களில் அல்லாஹுடைய தன்னை எப்படி வந்ததோ அதே மாதிரி வரலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால வீணான செலவுகள், ஆடம்பரமான செலவுகள், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத பல களியாட்டங்கள் சில வேளையில அது அரசியல்ல நடக்கலாம், சில நேரங்களில் பாடசாலைகள்ல நடக்கலாம், சில நேரங்களில் தனிப்பட்ட கம்பெனிஸ்ல நடக்கலாம். இப்ப அந்த கிறிஸ்துமஸ் வரப்போகுது, அதுக்கு பின்னால் அந்த நியூ இயர் வரப்போகுது. ஒவ்வொரு அந்த ஜனவரி ஃபெஸ்டுக்கு ஆகாயத்தை பார்த்தால் சரியான கவலை. எத்தனை மில்லியன் பணம் நெருப்புல பத்துது. அந்நியவர்களை விடுங்க என்று அவர்கள் நினைத்த மாதிரி செய்வாங்க. அவர்களை யாரும் கட்டுப்படுத்தலாம். இந்த நாட்டில் உள்ள பெரிய பெரிய வியாபாரிகள் இவ்வாறு செய்யணும் என்று அரசாங்கம் கட்டுப்பாடு போட்டதும் இல்லை. ஆனால் நாங்க பார்க்கலாம் பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய செல்வந்தர்கள் அவர்கள் பெரிசா செய்கிறார்கள் என்றால் நாங்களும் எங்கட பிள்ளை அழுகுதே, எங்கட மகன் கேட்கிறானே, எங்கட மகன் கேட்கிறாளே என்று சொல்லி நாங்க நெருப்பை அல்லவா பத்த வைக்கின்றோம். இன்னும் எங்கட நாட்டுல கிராமப்புறங்கள்ல எவ்வளவு மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாட்டுடைய விலைவாசிகள் அதிகம், செலவுகள் அதிகம், அவர்களுடைய வருமானம் போதாமல் பல சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால உலகத்துல பல விசேஷமான கூத்துக்கள் வரும், கும்மாளங்கள் வரும், இன்னும் பலவிதமான வேடிக்கை, அது போன்ற பலதுகள் வரும். அந்தந்த நேரங்களில் உள்ள நம்முடைய உலமாக்கள் அறிஞர்கள்ட்ட கேட்டு இந்த நேரத்தில் நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், இந்த நேரத்தில் நாங்க எப்படி நம்முடைய பணங்களை செலவழிக்கணும், எதற்கு செலவழிப்பதற்கு அனுமதி, எதற்கு அனுமதி இல்லை என்பதை கேட்டு நாங்க செய்யணும். நாம் சரியாக